தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்தலாம். மட்டன் 350 கிராம்ஸ் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுக்கு பெப்பர் 1 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன். இது தாளிக்கிறதுக்கு தேவையான ஐட்டம்ஸ். அரை டீஸ்பூன் கடுகு, பட்டை 1 இன்ச் சைஸில் 2 பட்டை எடுத்திருக்கேன், ஒரு அன்னாச்சி பூ. சின்ன வெங்காயம் 150 கிராம்லேருந்து 200 கிராம்ஸ்குள்ளே எடுத்துக்கலாம். 1.5 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்துக்கலாம். பச்சை மிளகாய் 10 பச்சை மிளகாய் நான் எடுத்திருக்கேன். இது காரம் இல்லாதனால நான் இவ்வளோ எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. அப்புறமா 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி குக்கிங் ஆயில் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் நல்லெண்ணெய் வேணும்னா அதை ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன். அப்புறமா தேவைக்கேற்ற மாதிரி உப்பு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஆனியனை இந்த மாதிரி 2 கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறமா க்ரீன் சில்லிஸாக இந்த மாதிரி பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது மட்டன் உப்பு கறி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஸ்டவ்வில் குக்கர் வச்சுட்டு அதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறமா நாம் மட்டன் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். மட்டன் ஒரு 2 மினிட்ஸ் வதங்கினதுக்கப்புறமா இது கூட ஒரு 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது கூட ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது இதை லிட் போட்டு கவர் பண்ணி ஒரு 5 விசில்ஸ் வச்சு எடுத்துக்கலாம். இப்போது ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சுட்டு அது ஹீட் ஆனதுக்கப்புறமா அதில் நாம் எடுத்து வச்சுருந்த ஜீரகம், சோம்பு, அப்புறமா நல்ல மிளகு போட்டு நல்லா வறுத்துக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க, இல்லைன்னா அது தீஞ்சு போயிடும். பாருங்கள், சோம்பு ஜீரகம் எல்லாம் நல்லா வறுந்துருச்சு, நல்லா ஸ்மெல் வருது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம இதை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது இது ஆறுனதுக்கப்புறமா இதை ஒரு மிக்சர் கிரைண்டரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு கடாய் வச்சுட்டு அது ஹீட் ஆனதுக்கப்புறமா அதில் நாம் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த பட்டை அப்புறமாட்டு அன்னாச்சி பூ சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போது கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம். கடுகு வெடிச்சதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போது வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஆனியன் லைட்டாக வதங்கிடுச்சு. இந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது பச்சை வாசனை போயிடுச்சு. ஆனியனும் இந்த அளவுக்கு வெந்திருக்கு. இப்போது பச்சை மிளகாய் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இந்த ரெசிபிக்கு ஆனியன் ரொம்ப குக் ஆகணுன்றது இல்லை, இந்த அளவுக்கு குக் ஆனாலே போதும். அப்போ தான் சாப்பிட்றப்போ டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயமும் பச்சை மிளகாவும் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நாம் குக் பண்ணி வச்சுருந்த மட்டன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த டைமில் நாம் மட்டன் வேக வச்சுருந்த அந்த தண்ணியை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது கூட நாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி வறுத்து வச்சுருந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதை ஒரு லிட் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. நம்ம உப்பு கறி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இறக்கிக்கலாம்.